வணக்க மகளே, எல்லாரும் அப்படி இருக்கிறீங்களா? உங்களை சினிப்பிளஸ் தமிழுக்கு பிறவிங்க. இன்றைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிற பாடம் புட்டபர்த்தி ஸ்ரீ சத்யசாவாவின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு வெளியாயிருக்கும் அனந்த. இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் கிருஷ்ணமூர்த்தி தயாரிப்பில் உருவான இந்த திரைப்படத்தில் ஜெகபதி பாபு, ஓஜி மகேந்திரன், தலைவாசல் விஜய், நிழல்கள் ரவி, சுகாசினி மற்றது அபிராமி வெங்கட்சலாமன் ஒரு பெரிய நட்சத்திர பட்டாலுமே நடிச்சிருக்கிறாங்க. சரி, படத்தோட கதை என்னன்னு பார்க்க போனா இது ஒரு தனி மனிதரோட கதை கிடையாது. 5 வெவ்வேறு மனிதர்கள், அவங்க வாழ்க்கையில நடக்கிற அற்புதங்கள், அவங்களுக்கும் பகவான் ஸ்ரீ சத்யசாய்பாவுக்கும் இடையிலான அந்த ஆத்மாக்கரமான பந்தத்தை பத்தின கதை. முதல் கதை பிசினஸ் பணம் கொண்டு ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய தொழிலதிபர், அதாவது ஜெகதி பாபு எப்படி பக்தி பாதைக்கு மாறாரு, ஒரு கொள்கை முயற்சியில ஈடுபடுறவங்களுக்கு எப்படி அன்பால மாத்துது. ரெண்டாவது கதை மனைவியோட பிரிவால கடவுள் மேல கோவப்படுற ஓஜி மகேந்திரன் அப்புறம் அப்படி உண்மையை உணர்ந்து பாவாவை சரணடைகிறாரு. மூன்றாவது கதை டான்ஸ் ஆட முடியாத சூழல்ல இருக்கிற அபிராமி வெங்கட்சலாம் புட்டபத்ராவை நோக்கி பிரார்த்தனை செய்யும் போது நடக்கிற அதிசயம். நான்காவது கதை காசியில உயிருக்கு தத்தளிக்கிற மகனுக்காக சுகாசினி போராடுற அந்த உருக்கமான தருணம். ஐந்தாவது கதை அமெரிக்காவில் காட்டுத்தீக்கு நடுவில் சிக்கிக்கிட்டு 2 பேரும் வெளிநாட்டு பக்தர்கள் எப்படி தப்பிச்சாங்க. இப்படி 5 கதைகளையும் முனைச்சு கடைசியில ஒரு சின்ன குழந்தைக்கு பாவா காட்சி கொடுத்தாரா இல்லையான்ற இடத்துல மனசை உருக்குற மாதிரியாக அமைஞ்சிருக்கிற படம் தான் இந்த அனந்த படத்தோட மொத்த கதை. சரி, படத்தோட பிளஸ் என்னன்னு பார்க்க போனா முதலாவது குறிப்பாக சொல்லணும்டா மகனை இழந்து துடிக்கும் சுகாசினியிடம் நடிப்பு வேறு லெவல். அவங்க பேசுகிற டயலாக் ஒவ்வொன்றும் பக்தர்களோட உணர்வுகளையும் பிரதிபலிக்குது. அதே போல ஜெகபதி பாபுவின் அந்த அமைதியான நடிப்பு, ஓஜி மகேந்திரன் நிதாத்தம், அபிராமியின் எமோஷன் எல்லாரும் அந்த கதாபாத்திரமாக வாழ்ந்திருக்கிறாங்க. ரெண்டாவது இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா கமர்சியல் படங்கள் பண்ணின இவர் இவ்வளவு ஒரு அமைதியான பாசிட்டிவான ஆன்மீக படைப்பை கொடுத்திருக்கிறது ஆச்சரியம். படத்துல ஆங்காங்கே வர்ற பாபாவோட நிஜமான வீடியோ ஃபுட்டேஜ்கள் பக்தர்களுக்கு கண்டிப்பாக மீசடிக்க வைக்கும். மூன்றாவது தேவாசாரோட பின்னணி இசை படத்துக்கு ஒரு தெய்வீக தன்மையை கொடுக்குது. சஞ்சயோட ஒளிப்பதிவில் காசி மற்றும் புட்டபத்ரி காட்சிகளை பார்க்கும்போது நாமளே அந்த இடத்துக்கு போன ஒரு ஃபீல் கிடைக்குது. சரி, படத்தோட மைனஸ் பாயிண்ட் பார்க்க போனா இது ஒரு ஆன்மீக படம் என்றதால எல்லா தரப்பு ரசிகர்களுக்கும் இது பிடிக்குமான்றது கொஞ்சம் சந்தேகம்தான். சில இடங்களில் கதை ரொம்ப மெதுவாக நகர்ற மாதிரி தெரியலாம். ஆனா இது ஒரு ஃபீல் குட் படம் என்றதால இது எந்த இடத்துலையும் போர் அடிக்கல. ஸோ இந்த ஆனந்த திரைப்படத்தை பார்க்கலாமா வேண்டாமா? கண்டிப்பாக பார்க்கலாம். இது வெறும் படம் மட்டுமில்லை, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. நாம நம்பின கடவுள் கைவிட மாட்டார் அப்படின்றத நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு ஆழமான படைப்பு. இப்போது இது ஜியோ சினிமா மற்றும் சில ஓடிடி தளங்களில் கிடைக்குது. வீட்டில் இருக்கிற பெரியவங்க குழந்தைகள் எல்லாரும் ஒன்றா உட்காந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். சரி, நம்ம சினிப்ளஸ் தமிழ் சேனல் ரேட்டிங் 5 ஸ்டாருக்கு 3.5 ஸ்டார். நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கு என்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி மக்களே.